ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசுவின் சமையல். இன்றைக்கி காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாக்கெட் காளானை நல்லா கழுவிட்டு 50 கிராம் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த மாதிரி காளானை நீங்கள் ஊற வச்சு செய்கிறதுனால அந்த மசாலாலாம் காளானில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 5 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 மராட்டி முக்கு, 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 100 கிராம் கடலெண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரியாணி இலை, நீங்கள் பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, 1 மராட்டி முக்கு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வந்தால் தான் பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. நம்ம ஏற்கனவே காளானில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் போதும். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை அது கூட சேர்த்துக்கலாம். வேறு எந்த கரம் மசாலாவும் நான் சேர்த்த போகிறதில்ல, இது ஒன்றுவே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் தக்காளியை வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசாலாவில் பெரட்டி வச்சுருந்த காளானை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா சுருண்டு வரும் காளான். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காளான் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதுலேருந்து தண்ணி விட்டு வரும். அதனால் நம்ம அதை பார்த்துட்டு எந்த அளவு தண்ணி அரிசிக்கு வைக்கலான்றதை பார்க்கலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால கரெக்டான அளவு தண்ணி வைக்கணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ காளானில் இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 2.25 ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. ரொம்ப கிளறிடக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் விட்டுருங்க போதும். இப்போ ப்ரெஷர் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், அரிசி சூப்பராக உடையாமல் அழகாக வெந்து வந்திருக்கு. இது இந்த மாதிரி கரண்டிக்கு பேக் சைடு இப்படி கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆனியன் ரைத்தா கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ரெசிபிஸ் நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.